நிர்மலா தேவி மேம், சார் கீவேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லுங்கள் மேம். இந்த பேஜில் மட்டும் யாரும் அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதான் நான் கேள்வியே கேட்குறேன். என்ன தெரியுமோ சொல்லுங்கள் மேம். கீவேர்ட்ஸ்னால் என்ன தெரியுங்களா? வாட் இஸ் கீவேர்ட்? நிர்மலா தேவி மேம். சர்ச்சிங் வேர்ட்ஸ் சார். ஓகே ஓகே, புரிஞ்ச அளவுக்கு சொன்னால் போதும். நிவேதா மேம் ப்ரிப்பேர் பண்ணிங்களா? பார்த்தீங்களா லாஸ்ட் கிளாஸ்லாம்? எஸ் சார், பார்த்தேன் சார். அதில் டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்னா என்னன்னு சொல்லுங்கள் மேம். டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, சேல் பண்றதுக்கோ இல்லை இமிடியேட்டா ஆர்டர் பண்றதுக்கு, இல்லை அந்த எனக்கு மாதிரி ஃபுட் சர்ச் பண்ணுற டெலிவரி உடனே கீவேர்டெல்லாம். வேணும். ஓகே ஓகே ஆமா, இமிடியேட் ஆக்ஷன் நம்ம ஓகே ஓகே சேலுக்காக பண்றது. ஓகே ஓகே சூப்பர் மேம். தேவேந்திர பாரதி மேம், உங்களுக்கு கேட்கலாங்களா? நேவிகேஷனல் கீவேர்ட்னா என்னன்னு சொல்லுங்கள் மேம். நேவிகேஷன் போது இப்போ ஒரு பிளேஸை இண்டிகேட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணுறது சார். அது வந்து ஜியோகிராஃபியல் கீவேர்ட் மேம். அது நேவிகேஷனல்னால் நம்ம எக்ஸாக்டாக ஒரு லேண்டிங் பேஜுக்கு, பர்டிகுலராக லாகின் பேஜுக்கு, பிளாக் பேஜுக்கு போகிற மாதிரி கூகுள்லேயே அந்த பேஜோடையே நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜியோட சர்வீஸ் பேஜுக்கு போகணுன்னா ஃபஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜி .in சர்வீசஸ்ன்னு போட்டிங்கன்னா கூகுளில் சர்வீஸ் பேஜை காட்டும், டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடும். அதான் நேவிகேஷனல் கீவேர்டு. ஜியோகிராஃபியல் கீவேர்டு தான் பிளேஸை வச்சு சர்ச் பண்ணுறது. ஓகேங்களா மேம்? விக்னேஷ் பாலன் சார் பார்த்தீங்களா? சார் மட்டும் அன்மியூட்டும் பண்ணல, இன்ட்ரோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சார் இருக்கீங்களா? ஓகே, அவர் எங்கேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காருன்னு தெரியல. நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். வாய்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கேட்குதுங்களா மேம்? வாய்ஸ் கேட்குதுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம்ல? எஸ் சார். சரி சரி, நான் சில பேர் அன்மியூட் பண்ணாதனால எனக்கு வாய்ஸ் கேட்குதான்னு டவுட் ஆயிடுது. சரிம்மா, இப்போ வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் தான் பார்க்க போகிறோம். வேர்ட்ப்ரெஸ்ஸில் தான் ஆன் பேஜ் எஸ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு ஆன் பேஜ் எஸ்யூ பண்ணணும், எதுக்கு எஸ்யூ பண்ணணும்னா, எஸ்யூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். ஒரு பொட்டன்சியல் கிளைண்ட்ஸ் வந்து, பொட்டன்சியல் அப்படின்னா என்னென்னா, ஒரு நிமிஷம், ஏசி போட்டுக்கிற ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு பொட்டன்சியல் கிளைண்ட் அப்படின்னு எதாவது சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளை என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற இது மாதிரி வந்து சொல்ல முடியாது நம்மளால். கன்வர்ஷன் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிரும். பட்டு ஃபேஸ்புக் ஆட்ஸில் வரக்கூடிய லீட்ஸு, மற்ற லீட்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கன்வர்ஷன் வந்து சூப்பராலாம் வந்து ஆகிராது. ஸோ இதுதான் வந்து நார்மல் லீட்ஸுக்கும் எஸ்யூலேருந்து வர லீட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்படி அட்டனன்ஸ் நோட் பண்ணிடலாம். இன்றைக்கி டேட்டு 24/10/2025. மோஸ்ட்லி எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண பாருங்கள். அப்படி லீவ் எடுத்திங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா லீவ் எடுத்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாலேஜ் மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம். என்னதான் வீடியோ பார்த்தாலும் லைவாக டவுட் கேட்டு அட்டன் பண்ணுற மாதிரி வராது இல்லையா? அதனால் அந்தந்த இதை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளோவில் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எஸ்யூ பண்ணுறதுங்கிறது ஒரு குவாலிட்டியான லீட்ஸை கொடுக்கும். ஆனால் நம்ம இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக டெக்னிக்கலாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வேர்ட்ப்ரெஸ்ஸில் நம்ம எப்படி வந்து ஆன் பேஜ் எஸ்யூ பண்ணுறதுங்கிறது கற்றுக்க போகிறோம். ஸோ ஏன் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ் தான் வந்துட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டொமைன்னா என்ன, ஹோஸ்டினா என்ன, வெப்சைட்னா என்னங்கிறத சொல்லிடலாம். ஸோ டொமைன்னா என்ன அப்படின்னா, டொமைன் அப்படிங்கிறது இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, annauniversity.com .in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து டொமைன். அது வந்து annauniversity.com .org இந்த மாதிரி வாங்குகிறோம் இல்லையா? ஸோ அது பேரை நம்ம டொமைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டொமைன். இன்னொன்று வந்து இப்போ ஹோஸ்டிங் அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு சர்வர், ஒரு பெரிய சர்வர்லேருந்து குட்டியாக நம்மளுக்கு சர்வர் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ சர்வர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து ஒரு இது வாங்குற மாதிரி ஒரு நிலம் வந்தால் தான் உங்களால் வீடு கட்ட முடியும். ஸோ நிலங்கிறது என்னது, அந்த ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் நம்ம கட்ட முடியாது. ஸோ ஆர்டிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ வீடியோஸை சேவ் பண்ணுறோம், ஒரு பென்ட்ரைவில் என்ன பண்ணுறோம், ஒரு ஃபோட்டோ வீடியோ சேவ் பண்ணுறோம், சிஸ்டமில் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் சேவ் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்பேஸ் மாதிரி, ஒரு இடம் இருக்கணும். ஸோ இடம் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஃபைல்ஸ்லாம் உள்ளே வைக்க முடியும். ஸோ ஒரு வெப்சைட்டில் டிசைன் பண்ண வச்சு இமேஜஸ், அதோட கண்டென்ட்டு, வீடியோ இதெல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ சர்வர் அப்படிங்கிறது நம்ம நிலம் மாதிரி. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு
இதை வந்து வாங்கணும், சர்வர் வாங்கிக்கணும். ஸோ சர்வர் வாங்கி டொமைன் வந்து நம்ம எந்த இதில் பண்ணுறோமோ அதை வாங்கி ஹோஸ்டிங்கோட கனெக்ட் பண்ணி ஒரு வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ் வந்து சிங்கிள் கிளிக்கில் வெப்சைட் வந்து லைவ் ஆயிரும். நம்ம வந்து லைவ் ஆன பிறகு இந்த மாதிரி லாகின் WP admin போட்டு நம்ம லாகின் பண்ணிக்குவோம். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே போயிடும். சரி, ஒரே ஒரு நம்ம ஹோஸ்டிங் சர்வருக்குள்ளேயே வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த நம்ம தனியாக வேர்ட்ப்ரெஸ் கிளாஸ் எடுப்பேன். இப்போ நம்ம ஆன் பேஜ் இஷ்யூ பார்க்குறனால ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்ம சர்வரில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நம்ம டொமைனை செலக்ட் பண்ணினா நம்மளுக்கு வெப்சைட்டே லைவ் ஆயிரும். ஸோ வெப்சைட் லைவ் ஆன பிறகு எந்த டிசைனும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாங்காக வரும். ஸோ இதான் வந்துட்டு பிளாங்காக இருக்கக்கூடிய இது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிசைன் பண்ண தெரியாது அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்டை மட்டும் அப்லோட் பண்ணி அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய டிசைன் வந்து வந்துடும். சொல்லுங்கள் பாரதி மேம், என்ன டவுட்டு? சார் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே மேம், நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. தேங்க்யூ. ரெக்கார்டிங்கில் இருக்குது, பட் இதில் இல்லை. நீங்கள் மலையாளியா மேம்? இல்லை சார், பூர்வீகம் வந்து தமிழ்நாடு தான், பட் செட்டில்ட் இன் கேரளா. அப்போ நீங்கள் தமிழில் டைப் பண்ணாலும் படிப்பீங்கள்ல? எஸ் சார், எஸ் சார். சரி, ஓகே. ஏன்னா நோட்ஸ்லாம் தமிழில் கொடுக்கறதுக்காக கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை சார். சரி, ஓகே. தேங்க்யூ ஓகே சார். ஓகே, கண்டிப்பாக மேம். ஓகே, இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேவா? ஓகே ஓகே விக்னேஷ் சார், ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் அடுத்த டைம்லாம் அன்மியூட் பண்ணுற மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்டரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு தெரியும். இல்லைனா போரிங் ஆயிரும் கிளாஸு. நம்ம காலேஜ் ஸ்கூலில் பண்ணுற மாதிரி போரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம கற்றுக்கிறதுக்கு பெருசாக இராது. நம்ம கான்சியஸ் வந்து நம்மளுக்கு லிசன் பண்ணாமல் போயிடாது. கொஞ்சம் இன்டரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் லிசன் பண்ணுவாங்க. அதுக்காக இன்டரெக்ட் பண்ண சொன்னேன். சரி, ஓகே. இப்போ லாகின் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு. ஸோ இதோட கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இதில் போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம போகிற கண்டென்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம கண்டென்ட் ஏதாவது எழுதி இதில் வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு டாப் ஹை பேயிங் ஜாப்ஸ் இன் இந்தியான்னு எழுதியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உள்ளே போட்டு எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் மாதிரி போடுறீங்க. பெஸ்ட்டு டாப் 10 மொபைல் ஃபோன் என்ன மாதிரி நீங்கள் என்ன வெப்சைட் வச்சுருக்கீங்களோ, மொபைல் சம்மந்தப்பட்ட வெப்சைட்டா, ஃபினான்ஸா, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் வெப்சைட் வச்சுருக்கீங்களோ அதில் வந்துட்டு கண்டென்ட் போடுவீங்க இல்லையா? அந்த கண்டென்ட் தான் இதில் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆல் போஸ்ட்டில் போயிட்டு ஆட் போஸ்ட் கொடுத்து நீங்கள் கண்டென்ட் போடுவீங்க. இதில் முக்கியமாக இன்றைக்கி தேவையான செட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். வேர்ட்ப்ரெஸ்ஸில் தனியாகவே இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேஜஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பேஜஸில் வந்து எதை ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி, கான்டெக்ட் பேஜ், அபோட்டஸ் பேஜ்லாம் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேஜஸ் அப்படிங்கிறது. ஸோ போஸ்ட்டுங்கிறது கண்டென்ட்டு, பேஜஸ் அப்படிங்கிறது நம்மளோட வெப்சைட்டோட இம்பார்ட்டன்ட் பேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்பியரன்ஸை மாற்றணுன்னா இந்த இடத்துல தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு தீம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டிசைன் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீ தீம்ஸுங்கிறதுலாம் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு சூப்பர் குவாலிட்டியான டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம இப்படி ரெடிமேட் ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம ட்ரெஸ் வந்து வாங்கி தான் தைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் ரெடிமேடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ ரெடிமேட் ட்ரெஸ் வந்த பிறகு நம்ம சைஸ் தெரிஞ்சால் போதும், எடுத்து போயிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், வேர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ட்ரெஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். டக்குன்னு ஒரே நாள் இன்றைக்கி வாங்கிட்டு உடனே நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் தீம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தீம்ஸோட ஒர்க் என்னென்னா நம்ம டிசைன் வந்து ரெடிமேடாக இருக்கும், அதை போய் நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த டிசைன் வந்துடும். ஸோ இதுதான் தீமோட இது. பட் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்கன்னா மோஸ்ட்லி கஸ்டமைஸ்டு தான் கேட்பாங்க. ரொம்ப ரேரில் தான் ஒரு சில கிளைண்ட் வந்துட்டு நீங்களே டிசைன் பண்ணிடுங்க உங்களோட விருப்பம்னு சொல்லிடுவாங்க. பட் மற்றபடி எல்லா கிளைண்ட்ஸும் கஸ்டமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கஸ்டமைஸ்டு வந்து நாம் மேனுவலாக வந்து டிசைன் பண்ணுவோம். தீமை வச்சு இன்ஸ்டால் பண்ணால் கூட அவங்க கேட்குற மாதிரி டிசைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் தீமு. அதுக்கு காஸ்டிங் இருக்கும். டெமோ பார்க்கணுன்னா டெமோ. நீங்கள் கூகுளில் வந்து மை தீம் ஷாப்புங்கிறது ஃபேமஸான வெப்சைட்டு. நம்மளுக்கு எதாவது டிசைன் வேணும்னா நம்ம இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. ஸோ டெமோவை கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த டிசைனை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்தந்த ஃபினான்ஸ் வெப்சைட்க்கு, கூப்பன் கோடு வெப்சைட்க்கு, சினிமா வெப்சைட்க்கு எல்லாத்துக்குமே தீம் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ சினிமா தீம்னு போட்டு சினிமான்னு போகிறோன்னா மூவி சினிமா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தீம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் வச்சுருக்கோம், டென்டல் கேர்னால் டென்டல் கேர் ரிலேட்டடாக வெப்சைட்டோட தீம் காட்டும். அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ஆட் தீம் கொடுத்து அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து பேசிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸோட இது. ஸோ ப்ரோக்ராமில் பண்ணுற வெப்சைட்டுக்கும் வேர்ட்ப்ரெஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா,
ப்ரோக்ராமில் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸ்னால் என்ன? இப்போ ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறான்னா அதுக்கு பேமெண்ட் கேட்வே செட்டப் பண்ணுறது ஒரு ஃபீச்சர்ஸு. அதில் வந்து பண்ணுறவங்கள வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி பண்ணணுன்னா அது வந்து ஒரு ஃபீச்சர்ஸு. ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அது ஒரு ஃபீச்சர்ஸ். இதுதான் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு வெப்சைட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியை டிசைன் பண்ணணும். இதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு இந்த கூப்பன் கோட் ஒர்க் ஆகணும், இதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு ஆர்டர் வந்து புக் ஆகணும், இதை கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போகணும், டெலகிராமில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணுவோம். பட் ப்ரோக்ராமிங் இங்கே போனாவே ப்ரோக்ராமருக்கு 50,000 1,00,000 கொடுக்கணும். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. பேமெண்ட் கேட்வேக்கு 5,000 கேட்பாங்க. ஸோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வெப்சைட்டை டிசைன் பண்ணணும். ஸோ இதுவே வேர்ட்ப்ரெஸ்ஸில் போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஜஸ்ட்டு ஒரே கிளிக்கில் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஒரு தீமை போய் இன்ஸ்டால் பண்ணால் டிசைன் வந்து ரெடி ஆயிடுது. சரிங்களா? அதே மாரி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் ப்ளகின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ட்ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ப்ளகின்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டு வர்றது தான். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ளகின்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம். ஸோ ப்ளே ஸ்டோரில், ஆப் ஸ்டோரில், iOS ஸ்டோரில் நம்மளுக்கு எதாவது ஆப் வேணும்னா கூகுளோட ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுவோம். கேம் வேணும், எதாவது ஆப் வேணும், வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ப்ளகின்ஸுங்கிறது ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி. இல்லை ஆட் ப்ளகின் கொடுத்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ்ஸோட ப்ளகின்ஸோட கேட்டகரிஸில் அவங்க டிசைன் பண்ணி இப்படி ஆப்பை டிசைன் பண்ணி அவங்கவுங்க ப்ளே ஸ்டோர் அப்லோட் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தரும் அந்தந்த கம்பெனியில் ஒவ்வொருத்தர் டிசைன் பண்ணுற டெவலப்பர்லாம் அவங்க அந்த ப்ளகினாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ளகின்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக. சரிங்களா? இது பாருங்கள், பர்ஃபார்மன்ஸை வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துறது, இது டேபிள் மாதிரி போகிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, இது மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. இப்போ கூப்பன் போட்டால் டிஸ்கவுண்ட் வரும் நம்ம வெப்சைட்லனா கூப்பன் கோடுக்குன்னு ஒரு ப்ளகின் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளகின்ஸ் தான் வந்து இருக்குது. நம்ம வந்து நடைமுறையில் அதிகமான மக்கள் வந்துட்டு எந்த ப்ளகினை யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் வந்து யூஸ் பண்ணணும். நாம் பாட்டுக்கும் ஏதோ ஒன்று அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தேவையான ப்ளகின்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம நீட் என்னவோ அதை தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம பாட்டுக்கு நிறைய தேவைன்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் எக்கச்சக்கமான ஆப் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகணும்? மொபைல் வந்து ஹேங் ஆகும். அதுவே தேவையில்லாத ப்ளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களுக்கு என்ன நீடு இருக்குது அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ளகின் யூஸ் பண்ணுவோம்னா எலிமெண்டல் ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ளகின் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ளகின், எலிமெண்டல் ப்ளகின்னு. அதை வந்து ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வாங்கிட்டோம்னா இன்னும் நல்லா அது ஹெல்ப் பண்ணும். ஸோ எலிமெண்டல் இது மாதிரி நிறைய இது வந்து வெப்சைட் பில்டர்னு சொல்லுவோம். டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பில்டர். இப்போ பொதுவாக பில்டர்னு என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு கட்டடத்தை கட்டணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த வெப்சைட் பில்டர் என்ன பண்ணுன்னா எலிமெண்டல் பில்டர் வந்து ஒவ்வொரு பேஜாக நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இது மாதிரி நிறைய பில்டர்ஸ் இருக்குது. ராயல் எலிமெண்டர் ஆடான்ஸு, எலிமெண்ட் கிட்ஸ் எலிமெண்டர் நிறைய இருக்குது. பட் மேஜராக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற இது தான். சார் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 10 மில்லியன் ஆக்டிவ் இன்ஸ்டாலேஷன், 10 மில்லியன் ப்ளஸ்ஸு. அப்போ இதுதான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மேஜர். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பீப்புள் 7 லட்சம் பேர், 2 மில்லியனு, 3 லட்சம் பேர் இதெல்லாம் வந்து மற்றவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மேஜராக எல்லோரும் யூஸ் பண்ணுறது எலிமெண்டல் ப்ளகின் தான் 90% சொல்லலாம். பட் வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ளகின். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவையான ப்ளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ப்ரோக்ராம் பண்ணுறதா என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் கோடிங் எழுதணும். ப்ரோக்ராமில் போயிட்டு கோடிங் எழுதி தான் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம 3வது நாள் கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் ஒரு கண்டென்ட் போடுறீங்க, பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இன் திருச்சி அப்படின்ட்டு. ஸோ கூகுளில் யாராச்சும் பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இன் திருச்சின்னு போட்டால் நம்ம வெப்சைட் வரணும். ஸோ கூகுளுக்கு இதை பற்றி தான் நான் எழுதியிருக்கேன், இது வந்து ஒரு குவாலிட்டியான இது, நான் குவாலிட்டியான சர்வீஸ் கொடுக்குறேன், என்னோடய சைடும் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது குவாலிட்டியான சர்வீஸை பொறுத்த ரேங்க் பண்ணாது. குவாலிட்டியான கண்டென்ட்டு, குவாலிட்டியான வெப்சைட்டாக இருக்கணும். கிளைண்ட் வரவங்க டேரெக்டாக வந்தாங்கன்னா சர்வீஸோட குவாலிட்டி பார்த்துட்டு வருவாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி வரவங்க யார் ஃபஸ்ட் பேஜில் இருக்கோ அவங்களுக்கு தான் வருவாங்க. சரிங்களா? இப்போ கூகுளில் வந்து பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு திருச்சின்னு போட்டோம்னா யார் எஸ்ஓ நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வெப்சைட்டை தான் மேப்பில் கீழே கூடிய வெப்சைட்டில் வந்து காட்டும். பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு போட்டோம்னா கீழே காட்டும். ஸோ அப்போ கூகுளுக்கு நம்ம புரிய வைக்கணும். ஸோ என்ன புரிய வைக்கணும்? பெஸ்ட்டு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின் திருச்சியோட ஹை குவாலிட்டியான கண்டென்ட், இது சூப்பரான வெப்சைட்டு, ஸோ என்ன தான் நீ ஃபஸ்ட் பேஜ் காட்டும்னு சொல்லிட்டு அது புரிய வைக்கணும். ஸோ அதுக்கு பண்ணுற ஆப்டிமைசேஷன் மாற்றங்கள் ஆர் சேஞ்சஸ் தான் ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆன் பேஜ் எஸ்இஓவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவாலிட்டியான கண்டென்ட் போட்டு அந்த கண்டென்ட்டில் ப்ராப்பராக வந்து கீவேர்டு என்னெல்லாம் ரேங்க் பண்ண போகிறோமோ அதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அதை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ளகின் வந்து 2 ப்ளகின். சரிங்களா? யோஸ்ட் எஸ்இஓ ப்ளகின்னு ஒரு ரேங்க் மேத் ப்ளகின். சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னா
முதல்ல என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? எல்லாருமே டச் ஃபோன் தான் யூஸ் பண்ணிருந்தோம். சும்மா மொபைலில் சும்மா கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து டச் மொபைல், ஜஸ்ட் ஸ்க்ரீனை டச் பண்ணாவே யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் இப்போ எல்லாருமே பழகிட்டாங்க. இப்போ வயசானவங்க, யூஸே பண்ண தெரியாதவங்க கூட நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன், iOS ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ முதல்ல யூஸ் பண்ணது சாதாரண ஃபோன்லேயே. அது மாதிரி முதல்ல எல்லோரும் யூஸ் பண்ணுறது யோஸ்ட் பிளகின் தான். எதுக்காக? ஆன் பேஜ் SEO அப்படிங்கிற ப்ராசஸை பண்ணுறதுக்காக. அதாவது கூகுளுக்கு புரியறதுக்காக ஒரு சில ஆப்டிமைசேஷன் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளகினை. இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா வெப்சைட்டோட அந்த பிளகின் கனெக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது என்னென்னா கிளாசிக் எடிட்டர் அப்படிங்கிற பிளகின். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கிளாசிக் டைப்பில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ MS ஆஃபீஸில் மேலே போல்டு பண்ணுறது, இட்டாலிக்கு, எரேசரு, லிங்க் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பிளகின் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு கிளாசிக் எடிட்டர் அப்படிங்கிற பிளகின். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணனால தான் எனக்கு போஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு நீட்டாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பிளகின் என்ன பண்ணும்? யோஸ்ட் பிளகின். ஸோ நீங்கள் போயிட்டு ஆட் பிளகினில் போயிட்டு யோஸ்ட் YOAST அப்படிங்கிற பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ முதல்ல பேசிக்கு கற்றுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்து போகணும். ஸோ பேசிக் வந்து யோஸ்ட்டு, அது ஒரு அட்வான்ஸ் வந்து ரேங்க் மேத்து, இதை விட அட்வான்ஸ் வந்து செமாண்டிக் SEO. ஸோ இந்த செமாண்டிக் SEO, AEO ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இல்லையா. அதில் சண்டே வந்து எனக்கு ஃப்ரீ டைமாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுப்பேன் அந்த கிளாஸஸ்ஸு. ஸோ அது வழியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த யோஸ்ட் SEOவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் சும்மா அப்டேட்டுங்கிறது சும்மா கொடுக்குறேன் நான். அது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எப்படி நம்ம OS அப்டேட் பண்ணுறோம், விண்டோஸ் அப்டேட்டு, மொபைல் OSல நம்ம தேவைப்பட்ட அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லையா. அது மாதிரி அந்த பிளகினை வந்து உள்ளே யூஸ் பண்ணுறான் இல்லையா, அவன் வந்து அப்டேட் கொடுப்பான். அப்போ நம்ம அப்பப்போ அப்டேட்டும் பண்ணிக்கணும். ஸோ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இன்ஸ்டால்னு காட்டாது. ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் நவுன் காட்டும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே வந்து யோஸ்ட் SEO பிளகின் வந்து பிளகின்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்குது. நான் வந்து ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ரேங்க் மேத் பிளகினை டீஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு யோஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே கற்றுக்க போகிறோம். அதனால் அதை ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ யோஸ்ட் SEO வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சரிங்களா? போல்ட் ஆயிரும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா. இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை உள்ளே போட்டு அதை ஆப்டிமைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு போஸ்ட் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஆட் போஸ்ட் கொடுத்துட்டு ChatGPTலையோ உங்களுக்கு இங்கிலீஷில் எழுத தெரியும்னா இப்போ என்ன எழுதுறீங்களோ டாப் 10 ஆண்ட்ராய்ட் ஃபோன் அப்படின்னு எழுதிங்கன்னா அதுக்கான கண்டென்ட்டை உள்ளே போட்டுட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நான் டிஃபால்ட்டாக ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை எடிட் பண்ணி நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்க எல்லாமே க்ரீன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இது க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா அவங்க ஆப்டிமைசேஷன் 100% சூப்பராக பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 107 பேட்சில் ஆன் பேஜ் SEO ட்ரைனிங் எடுத்து அவங்க கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பேன். இப்போ உங்கள் குரூப்பில் போடுறேன். நீங்கள் இந்த URL போயிட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸில் போயிடுவீங்க. நீங்கள் ஆன் பேஜ் SEO வந்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ 107 பேட்சில் பர்ஃபெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் தான். ஏன்னா இப்போ தான் ஆன் பேஜ் SEO கிளாஸே வந்திருக்கும். ஸோ ஓரளவுக்கு அது முடிச்சா தான் டெஸ்ட் வைக்க முடியும் இல்லையா. அதனால் நம்ம அடுத்த வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு பேஜை வந்து எடுப்போம். இப்போ நான் வந்து எழுதுறது பெஸ்ட்டு நான் வாய்ஸ் BPO 2025 அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து எழுதியிருக்கோம். அது ரெண்டுமே க்ரீன் வர வச்சுருக்கோம். அதாவது SEOவும் க்ரீனாக இருக்குது, ரீடபிலிட்டி அனலைசிஸ் அப்படிங்கிறது இதோட கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக குட் வர வச்சு அப்டேட் பண்ணியிருக்கோம். இது வந்து கூகுள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்டிமைஸ்டு கண்டென்ட். ஸோ கூகுள் பார்த்தா இது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் சொல்லிட்டு ரேங்க் பண்ணணும் ஃபஸ்ட் பேஜில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ யோஸ்ட் SEOவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யோஸ்ட் SEO பிளகின்கான எனேபிள் வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன கீவேர்டு வந்து ரேங்க் பண்ண நினைக்கிறோமோ, இப்போ நான் வந்து பெஸ்ட்டு நான் வாய்ஸ் BPO 2025 அப்படிங்கிற கீவேர்டு தான் ரேங்க் பண்ண நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம டைட்டிலில் அந்த கீவேர்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் கூகுள் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் அப்படிங்கிறது நீங்கள் ரேங்க் பண்ணுறீங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆப்பிளுங்கிறது உங்களோட டைட்டிலில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதை தானே நீங்கள் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த டைட்டிலில் அந்த கீவேர்டு வந்து இருக்கணும். அடுத்து வந்து இதை வந்து நம்ம மேட்டா டைட்டில்னு சொல்லுவோம். METATITLE மேட்டா டைட்டில் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேட்டா URL அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேட்டா URLங்கிறது அந்த மேலே URL வருது பார்த்தீங்களா, ஒரு பேஜை பார்க்கும்போது அதுதான் வந்து மேட்டா URL. ஸோ அந்த URLக்குள்ளேயும் கீவேர்டு இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எடிட் கொடுத்துட்டு
அந்த கீவேர்டு இங்கே போட்டுட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ டைட்டிலையும் வந்துருச்சு, இதுலேயும் வந்துருச்சு. அது தாண்டி வேறு எங்கெங்கெல்லாம் கீவேர்டு வைக்கணும் அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இதோட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அண்டர் வேர்ட்ஸில் ஸோ இந்த இடத்துல இந்த கீவேர்டு இருக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல சும்மா கீவேர்டு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து உள்ள சென்டென்ஸ்குள்ளே வர மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிபோ 2025ங்கிறத இந்த சென்டென்ஸ்குள்ளே மீனிங்ஃபுல்லாக வர மாதிரி அது உள்ளே வச்சுருங்க. இல்லை டைட்டிலில் இல்லை ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் அந்த கீவேர்டு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாடி ஆஃப் த கண்டென்ட்லையும் ஏதோ ஒரு இடத்துல பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிபிஓ 2025 இருக்கணும். ஸோ உள்ள மீனிங்ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் போட்டுக்குவோம். நான் சும்மா உப்புக்கு சும்மா இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இண்ட் ஆஃப் த கண்டென்ட்லையும் இந்த கீவேர்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கீவேர்டு. ஸோ இப்போ வந்துட்டு யோஸ்டெஸ்யூ சொல்லக்கூடிய சஜஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு மொபைல் வந்து ரிப்பேர் பண்ண தெரியாது, ஆனால் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப்பை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மொபைலில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அதை பண்ணும்போது அந்த மொபைலை உங்களால் ரிப்பேர் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி தான் யோஸ்டெஸ்யூ என்ன சொல்லுதுன்னா, அது வந்து ஒரு சில சஜஷன் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், இது பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட இது குவாலிட்டியாக மாறிடும் இந்த கண்டென்ட்டே அப்படி சொல்லி அது கொடுக்கக்கூடிய சஜஷனை நம்ம 1 by 1 பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் மேத் பிளகின் அது வேறு மாதிரி கொடுக்கும், யோஸ்டெஸ்யூ பிளகின் வந்து வேறு மாதிரி கொடுக்கும். ஸோ நான் யோஸ்டெஸ்யூ பிளகினில் நான் வந்துட்டு 1 by 1 அது என்னென்ன சொல்லுதோ அது பண்ண போகிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யோஸ்டெஸ்யூவில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா ஃபோக்கஸ் கிரீப்ரேஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டுன்னு அர்த்தம். ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு கீவேர்டு வந்துட்டு எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, எதை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அந்த கீவேர்டை கண்டிப்பாக கொடுக்கணும் ஃபோக்கஸ் கீவேர்டாக. ஸோ மெயின் கீவேர்டு என்ன, ஸோ நீங்கள் வந்துட்டு நோக்கியா ஃபோன் ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னா அதுதான் உங்கள் கீவேர்டுனா அதுதான் நீங்கள் ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த கீவேர்டை நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் கீபேஸில் கொடுக்கணும். அடுத்து சர்ச் அப்பீரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சர்ச் அப்பீரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, கூகுளில் யாராச்சும் சர்ச் பண்ணோன்னா அது அப்பீர் ஆகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்யூ டைட்டிலுங்கிறது இதோட மெயின் டைட்டில். ஸோ இதை நான் காட்டுறேன். இப்போ பெஸ்ட்டு நான் வாய்ஸ் இதுதான் நம்மளோட கீவேர்டு, பெஸ்ட்டு நான் வாய்ஸ் 2025. ஸோ சர்ச் அப்பீரன்ஸ்னால் என்னென்னா, கூகுளில் சர்ச் பண்ணால் அது எப்படி வந்துட்டு காட்டுது அப்படிங்கிறத சர்ச் அப்பீரன்ஸு. ஸோ கூகுளில் போனீங்கன்னா இதான் வந்துட்டு இதோட டைட்டிலு, இது வந்து மேட்டா யூஆர்எல், இது மேட்டா டைட்டிலு, இதுதான் கண்டென்ட். சரிங்களா? இதுதான் கண்டென்ட். ஸோ இது வந்து ஒரு 100 வேர்ட்ஸ் தான் கூல. இது வந்து நான் ப்ளகின்லாம் அதாவது ஆடான்ஸு க்ரோம் ஆடான்ஸ்லாம் யூஸ் பண்ணனால மேலே காட்டுது, அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இது மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஏன்னா வேறு இதில் பண்ணிட்டுங்களா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்ல. பெஸ்ட்டு நான் வாய்ஸ் 2025 பார்த்தீங்கன்னா இது வந்து மேட்டா யூஆர்எல், இது மேட்டா டிஸ்கிரிப்ஷனு. சரிங்களா? ஸோ இந்த மேட்டா யூஆர்எல், மேட்டா டைட்டிலு, மேட்டா டிஸ்கிரிப்ஷன் 3 இருக்குங்களா? ஸோ இதுதான் சர்ச் அப்பீரன்ஸு. ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறான் அப்படின்னா அவன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் படிப்பான், இந்த டைட்டிலாம் பார்த்துட்டு ஓகே வந்தால் கிளிக் பண்ணுவான். ஸோ கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும், இந்த மேட்டா யூஆர்எல்ல இந்த கீவேர்டு என்ன ரேங்க் பண்ணிலோ அது இருக்கணும், இந்த மேட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், மேட்டா யூஆர்எல்லையும் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து அப்பீரன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனை யோஸ்ட் பிளகின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுதான் இங்கே இருக்குது, எடிட் பண்ணுறதா இங்கே இருக்குது. ஸோ இந்த அப்பீரன்ஸ் வந்து இங்கே நம்ம மாற்றணும்னா அதுவும் மாறிடும். ஸோ எஸ்யூ டைட்டிலில் கீவேர்டு இருக்கணும், அது போட்டுட்டேன்னா இது ஸ்லக் அப்படிங்கிறது என்னென்னா அந்த யூஆர்எல் தான். ஸ்லக்குங்கிறது இந்த .comக்கு அப்புறம் வருது பார்த்தீங்களா இந்த வேர்டு, ஸோ அந்த வேர்டு தான் ஸ்லக் அப்படிங்கிறது. ஸோ அதுவும் வந்து கீவேர்டு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம கீவேர்டு வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்லக்கில் கீவேர்டு இருக்குது, டைட்டிலில் கீவேர்டு இருக்குது, டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் கூகுளில் யாராச்சும் சர்ச் பண்ணானா நம்மளுக்கு இந்த இடத்துல வரக்கூடியது. ஸோ அது மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக இருந்தால் தான் அதை யாராவது கிளிக் பண்ணி உள்ளே போவாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமா? ஸோ அதுக்குள்ளே கீவேர்டு வந்துட்டு பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிபிஓ 2025 கீவேர்டு இருக்குது. ஸோ டைட்டிலில் இருக்குது, ஸ்லக்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து சூப்பரான ஆப்டிமைஸ்டு கண்டென்ட். ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம எஸ்யூ அனலைசிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னானிம்ஸு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ்லாம் காட்டும். பட் இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன்ஸில் தான் எனேபிள் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் இல்லை. எஸ்யூ அனலைசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் இல்லை. ஓகேவா? ப்ரீமியம் ஆப்ஷன் வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆப்ஷன் வரும். நம்ம ப்ரீமியம் இல்லாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஸோ யோஸ்ட் எஸ்யூ ப்ரீமியம் வாங்கணுன்னா அதோட விலை பெர் மந்த்துக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட விலை $118 பர் இயருக்கு வாங்கினோம்னா. ஸோ மந்த்துக்கு வாங்கினோன்னா $10. அப்போ ஒரு $1000 செலவு பண்ணால் தான் மாதத்துக்கு இதோட ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணோம். ஃப்ரீயே யூஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ப்ரீமியம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃப்ரீலேயே சொல்கிறோம்.
ஸோ அடுத்து அனாலிட்டிக்ஸில் ரிசர்ச் பண்ணி அது ஒரு சில இது கொடுக்குது. ஸோ அது என்னென்னலாம் கொடுக்குதுன்னா, யுவர் கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்டாண்ட்ஸ் டு நாட் அப்பீர் இன் த ஃபஸ்ட்டு பேராகிராஃப். அதாவது உங்களோட ஃபோக்கஸ் கீவேர்டு நீங்கள் என்ன ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கு இல்லையா, இந்த கீவேர்டு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வரல, உங்கள் கண்ணனோட ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இல்லைன்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுக்க சொல்லுது. ஸோ இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்னது, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபா, ஸோ அந்த இடத்துல இந்த கீவேர்டை போட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஆர்டிஃபிஷியலாக உள்ள ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது மீனிங்ஃபுல்லாக கண்ணனுக்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம வச்சுட்டோம். ஸோ அது வந்து சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். This is our synonyms do not appear in the first paragraph. ஸோ இது வந்து சரியாகலை. ஓகே, அந்த இதை எடுத்தோன்னே ஒரு எரர் போயிடுச்சு. அந்த எரர் போயிடுச்சு உங்களுக்கு. அடுத்த எரர் வந்து ரெட் கலரில் என்ன காட்டுதுன்னா, கீ ஃப்ரேஸ் இந்த சப்ஹெட்டிங்ஸு. ஸோ H2 டேகிங்கில் ரிஃப்ளெக்ட் த டாபிக் அவர் காப்பி தட்ஸ் டூ மச்னு போட்டிருக்கு. ஸோ கீ ஃப்ரேஸ் இந்த சப்ஹெட்டிங் வந்து மோர் தென் 70%. அப்படின்னா என்னென்னா, உங்களோட ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன ரேங்க் பண்ண நினைக்கிறீங்களோ அது சப்ஹெட்டிங்கில் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோ நிறைய டைமில் யூஸ் பண்ண வேணாம், கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ சப்ஹெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து மெயின் ஹெட்டிங்கு. ஸோ இது வந்து ஹெட்டிங் 1, சரிங்களா. அடுத்தது வந்து ரெண்டாவது ஹெட்டிங் தான் சப்ஹெட்டிங்கு. ஸோ இது வந்துட்டு ரெண்டாவது ஹெட்டிங்கு, இது வந்து சப்ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 2. இது வந்து மூணாவது ஹெட்டிங்கு. ஸோ யோஸ்டெஸ்யூ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நிறையா டைம் அந்த கீவேர்டை வந்து போட்டுகிட்டே இருக்கிறீங்க, அது தப்பு, அவ்வளோலாம் போடாதீங்கன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்ஹெட்டிங்கில் இந்த கீவேர்டை எடுத்துட்றேன். இப்போ அந்த எரர் சரியாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ அப்பயே அந்த கீவேர்டு இருக்குது, நம்ம இன்னும் வேறு எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அங்கே எடுப்போம். ஸோ நிறைய டைம் சப்ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ இந்த இடத்துலையும் அந்த கீவேர்டை எடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஹெட்டிங்கில் மட்டும் அந்த கீவேர்டு இருக்குது, மற்ற இடத்துல அந்த சப்ஹெட்டிங்ஸில் நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணல. ஓகே, பட் நான் வாய்ஸ் பிபோன்னு இருக்குது, இது கூட வந்து அது எடுத்துக்கும். ஸோ அதையுமே அது கீவேர்டை எடுத்துக்கும். ஸோ அதனால தான் 70% வந்து காட்டுது. ஸோ அந்த நான் வாய்ஸ் பிபிஓ அப்படிங்கிறதே நம்ம ரிமூவ் பண்ணால் தான் அது போகும். ஸோ நம்ம கீவேர்டு வந்து அந்த நான் வாய்ஸ் பிபிஓ நிறைய இடத்துல அந்த கீவேர்டை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் எடுத்துடலாம், அது ரிமூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து இந்த எரர் போகலை, இதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ எதை மீனிங் பண்ணி அந்த கீ பிரேஸ் இருக்குதுன்னு வச்சுருக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா க்ரீவேஷனிங் இமேஜ் ஆன் திஸ் டு நாட் ஹேவ் ஆல்டர் அட்ரிபியூட்ஸ் வித் தட். இது என்ன அப்படின்னா, ஒரு இமேஜுக்கு கீவேர்ட் கொடுக்கணும். அதாவது கீவேர்டு அப்படிங்கிறது நம்ம என்ன ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதுதான் கீவேர்டு, கூகுள் என்ன சர்ச் பண்ணுறாங்களோ அதுதான் கீவேர்டு. ஓகேவா. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிஓ 2025ங்கிற கீவேர்டை நான் இமேஜுக்கு ஒரு கீவேர்டாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் யாராச்சும் கூகுளில் சர்ச் இந்த கீவேர்டை போட்டு இமேஜஸ்குள்ளே போய் பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ டிஃப்ரெண்ட் வெப்சைட் டிஸ்பிளே ஆகுதுங்களா. ஸோ அந்த இமேஜுக்கு பேர் அவங்க கரெக்டாக கொடுத்தனால தான், பெஸ்ட் நான் வாய்ஸ் 2025 கொடுத்தனால தான் அது வந்து இங்கே வருது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு வெப்சைட்க்கு ஆடியன்ஸ் கிடைப்பாங்க, டிராஃபிக் கிடைப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இமேஜுக்கு கீவேர்ட் கொடுக்கணும். அப்போ இந்த இமேஜ் எடிட் பண்ணிவிட்டு இந்த ஆல் டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு, அந்த இடத்துல அந்த கீவேர்டை கொடுக்குறோம். இந்த ஃபோக்கஸ் கீவேர்டு இருக்கு இல்லையா, அதை கொடுக்கலாம். இதான் அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு, இதை தான் நம்ம ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இமேஜ் எதாவது அப்லோட் பண்ணி, இமேஜ் அப்லோட் பண்ணால் ஆட் மீடியா கொடுத்து அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு செலக்ட் ஃபைல் கொடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற இமேஜை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜுக்கும் கீவேர்டை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறது. அப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துட்டு அந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த இடத்துல கொடுத்தா தான் இந்த இமேஜுக்கான பேர் பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிபோ 2025 கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, அந்த இமேஜுக்கு அது வந்து கீவேர்டை எடுத்துக்கிச்சு. சரிங்களா. ஸோ அந்த எரர் நம்மளுக்கு போயிடுச்சு. இந்த கீ பிரேஸ் சப்ஹெட்டிங் எரர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அது எதை வச்சு கீவேர்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுது நம்ம பார்க்கலாம். அடுத்து மேட்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் லென்த் வந்து 155 கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப லாங்காக கொடுக்கக்கூடாது. மேட்டர் டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு என்னது,
கூகுளில் ஏதாச்சும் சர்ச் பண்ணால் சர்ச் அப்பீரியன்ஸில் வரும்போது கீழே காட்டக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் தான் மேட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் மேட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு 140 ஒரு 120 கேரக்டர்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா தான் ஓகே. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன டாட் வந்துடும். அதுக்கு மேலே யாராலையும் படிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதாக தான் கொடுக்கணும். நம்ம வந்து பெருசாக கொடுத்துட்டோம். ஸோ நான் அன்னெசரியாக இருக்கக்கூடிய இதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். அது ஏன்னா க்ரீன் ஆயிடுச்சு, இதுவும் க்ரீன் ஆயிடுச்சு. இப்போ கீழே பாருங்கள் அந்த எரரும் போயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டா டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்டே இல்லைன்னு சொல்லுது. அதாவது நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம், பெஸ்ட் நான் வாய்ஸ் பிபோ 2025 அந்த கீவேர்டே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடாமல் வச்சுருக்கீன்னு ஒரு எரர் காட்டுது. ஸோ இந்த இதுக்குள்ளே நான் கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆர் அவைலபிள் இப்போ இந்த கீவேர்டை நான் போட்டுட்டேன். சும்மா ஆர்டிஃபிஷியலாக போட்டிருக்கேன். நீங்கள் மீனிங்ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷன் எழுதி உங்கள் கீவேர்டு அதில் போடுங்க. ஸோ அந்த எரரும் நம்மளுக்கு சரியாயிருச்சு. அடுத்து இன்னும் ஒரே ஒரு எரர் தான் இருக்குது. மற்றெல்லாம் க்ரீனில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை வந்து இவ்வளோ எரர்ஸ் இருக்கிறத நம்ம அது சஜஷன் கொடுக்குவோம். அது கொடுக்குற சஜஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா எல்லாமே க்ரீன் கலர் வந்துடும். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் க்ரீன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஐடியா கொடுக்குது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா தான் கூகுள் புரிஞ்சுட்டு உங்கள் வெப்சைட்டை வந்து ரேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குது. அது கொடுக்குற ஒவ்வொரு ஐடியாவும் நம்ம கொடுக்க சரி பண்ண எல்லாம் க்ரீன் கலர் வந்துடும். ஆரஞ்சுனா ஓரளவுக்கு ஓகேன்னு அர்த்தம். ரெட்டுனா ரொம்ப சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து கீபேஸ் இந்த ஸ்லக்கு அப்படின்னா என்னென்னா, ஸ்லக்குங்கிறது என்னது, அந்த யூஆர்எல். ஸோ அந்த யூஆர்எல்லில் உங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் அந்த ஸ்லக்குங்கிற இடத்துல அந்த கீவேர்டை மறுபடியும் நல்லா பேஸ்ட் பண்ணுறேன். இதுதான் ஸ்லக். ஸோ கீவேர்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த எரர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த எரர் போயிடுச்சு. ஸோ நம்ம 16 விதமான ஆப்டிமைசேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 16 ஆப்டிமைசேஷன் செஞ்சு தான் க்ரீன் கலரில் கொண்டு வந்திருக்கோம். பட் ஒன்று மட்டும்தான் யோஸ்ட்டில் எரர் காட்டுது. அது என்னென்னா, கீ பிரேஸ் இன் சப் ஹெட்டிங்ஸ் மோர் தென் 70 ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி ஹெட்டிங்ஸ் ரிஃப்ளெக்ட் த டாபிக் ஆஃப் அவர் காப்பி தட்ஸ் டூ மச் அப்படின்னு சொல்லி போடுது. சரிங்களா? இப்போ நம்ம சப் ஹெட்டிங்க்கே வேறு மாதிரி மாற்றுவோம். இந்த நான் வாய்ஸ் பிபிஓன்னு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துலையும் நான் வாய்ஸ் பிபிஓ இருக்கா? ஸோ அந்த இடத்துலையும் அந்த கீவேர்டு இல்லாமல் பார்த்துக்குறோம். நான் வாய்ஸ்னு இல்லாமல் இருக்கிறத பார்த்துக்குறோம். இது நான் வாய்ஸ் பிபிஓன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் அபவுட் பிபிஓ சர்வீசஸ்ன்னு போட்டாரேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு மாற்றிட்டோம். பார்க்கலாம் அந்த எரர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயுமே 70% போயிடுச்சு. கீப்ரேஸ் இன் சப்மிட்டிங் யூஸ் மோர் கீப்ரேஸ் ஆன் ஸ்டானிம்ஸ் இன்னவர். இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, கீவேர்டே இல்லை உங்கள் சப்மிட்டிங்னு சொல்லிச்சு. நம்ம ஒன்று கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ நம்ம நிறையா தான் போடக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு டைமாவது உங்கள் கீவேர்டை சப்மிட்டிங்கில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் ஒரு ரெட் கலரில் காட்டுது. அப்போ நம்ம கீவேர்டு என்னது, பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிஓ 25 தான். ஸோ அந்த கீவேர்டை ஏதாவது ஒரு இடத்துல சப்மிட்டிங்கில் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு சப்மிட்டிங்கில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று கூட இல்லைன்னா அதுவும் எரர் தானே. ஸோ நான் ஒரு டைம் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு டைம் மட்டும் போட்டனால அது க்ரீன் ஆகிருக்கும். இப்போ 17 ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறது 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று க்ரீன் கலர் வந்துருக்குன்னா அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் லைவாக எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம விக்கிபீடியா போகலாம். இப்போ உங்கள் பேட்சுக்கு தான் நான் பேஜ் இஷ்யூ எடுக்கிறேன். ஏன்னா என்னோடய பேட்ச் 7க்கு நான் கடைசியாக எடுத்தேன். அப்போல்லாம் பார்த்தோம்னா டீம் வச்சு எடுக்க சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம பிஸியாக இருக்கனால. உங்களுக்கு தான் வந்து இவ்வளோ கிளியராக வந்து இப்போ உங்களுக்கு 107 கூட இந்த அளவுக்கு சொல்லியிருப்பேனான்னு தெரியல. 108 பேஜுக்கு கொஞ்சம் இன்னும் உங்கள் பேட்சுக்கு கொஞ்சம் இன்னும் கூட டீப்பாக சொல்கிறேன். இப்போ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ்னால் என்னென்னா, இப்போ விக்கிபீடியா வந்து இருக்குது. விக்கிபீடியாவில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்பவுண்ட் ஆர் இன்டர்னல் லிங்க்ஸ், அவுட்பவுண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ விஜயோட பயோகிராஃபி நீங்கள் படிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கு. ஹைப்பர் லிங்க்னா என்னென்னா, கிளிக்கபிள் லிங்க் தான் ஹைப்பர் லிங்க். அதாவது கிளிக் பண்ணால் வேறு ஒரு லிங்க்குக்கு போகும், வேறு ஒரு பேஜுக்கு போகும். ஸோ இது ஹைப்பர் லிங்க்கு. ஸோ மற்றதெல்லாம் நார்மல் டெக்ஸ்ட்டு. இதெல்லாம் கிளிக் பண்ணால் ஒன்றும் ஆகாது, டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல் ஆர் இன்பவுண்ட் லிங்க்ஸ். இன்பவுண்ட் லிங்க்ஸ்னால் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் அவங்க வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேறு பேஜுக்கு தான் போவீங்க. அதனால் அதோட பேர் இன்பவுண்ட் ஆர் இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே அவனோட பேஜில் இருக்கக்கூடிய மற்ற இது. சரிங்களா? இப்போ விஜயோட பயோகிராஃபி வந்து எதுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன்.
பூவே உனக்காக, இது மாதிரி நிறைய படம்லாம் நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அந்த படத்தை இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இன்னொரு பேஜ் இருக்குது. ஸோ பூவே உனக்காகன்னு இதில் சொல்லும்போது அந்த பேஜை லிங்க் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பேஜை படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா பூவே உனக்காக படத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதோட கதை என்ன, ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கா, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அப்பா பேர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும். சரிங்களா. ஸோ கில்லி படம்னா கில்லி படத்துக்கு ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்டர்னல் லிங்க்ஸ். இதை கிளிக் பண்ணால் விக்கிபீடியாவோட இன்னொரு பேஜுக்கு போகும். சரிங்களா. அடுத்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்னால் என்னென்னா, கிளிக் பண்ண அவன் வெப்சைட்டுக்கு போகாது, வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு போகும். ஸோ விக்கிபீடியா மாதிரி வெப்சைட் என்ன பண்ணும் அப்படின்னா, யார்ட்டெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்தாங்களோ, ஸோ இந்த கண்டன் வந்து நிறைய எழுதியிருக்காங்க இல்லையா, இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு, ஒரு பொலிட்டிக்கலில் வந்திருக்காரு, பர்சனல் லைஃபு, அவனோட எஜுகேஷனல் லைஃப், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேறு ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு மற்ற சைட்டில் தான் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. ChatGPT, ஏ ஸ்டூடியோ, டீப்சீக் மாதிரி ஏ யூஸ் பண்ணுறீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்துக்கும், நிறைய வெப்சைட்டில் கூடிய கண்டனை வச்சு தான் எடுத்துக்கும் அது. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வேறு ஒரு வெப்சைட் ரெஃபரன்ஸாக எடுத்து தான் இந்த கண்டென்ட்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்தாங்கிறத கீழே ரெஃபரன்சஸ்ன்னு போட்டு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, எங்கேருந்து டேட்டா எடுத்தாங்களோ அந்த வெப்சைட் கூட்டிகிட்டு போகும். இது வந்து விக்கிபீடியா கிடையாது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் அந்த டீட்டெயில் வந்து இருக்கும். புரியுதுங்களா. இது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதாவது பைரவா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க. போக்கிரி டு பைரவா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இதில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். ஸோ இந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு தான் ஒரு சில கண்டென்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி கிளிக் பண்ணால் வெளியே போகிற வெப்சைட்டு எக்ஸ்டர்னல் ஆர் அவுட்பவுண்ட் லிங்க்ஸு, உள்ளே வர லிங்க்கு இன்டர்னல் ஆர் இன்பவுண்ட் லிங்க்ஸு. இப்போ புரிஞ்சிருச்சுங்களா. ஸோ நம்ம எந்த கண்டென்ட் போட்டாலுமே யார்கிட்ட ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்த ஏதாவது ஒரு லிங்காவது கொடுங்க, 1-2 லிங்க் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நாங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ பெஸ்ட்டு நம்ம பிபிஓ தானே. ஸோ பெஸ்ட்டு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் கொடுக்கும்போது நம்ம காம்படிட்டர் கொடுத்துடக்கூடாது. காம்படிட்டர்னா என்னது, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, நான் பெஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு இது எழுதியிருக்கிறேன், இன்னொருத்தரும் எழுதியிருக்கான். நான் வந்து காம்படிட்டர் போயிட்டு அவன்கிட்ட ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தோன்னா அவன் நல்லா பாப்புலர் ஆயிடுவான் நம்ம வெப்சைட்டில் லிங்க் கொடுக்குறனால. ஸோ மேஜராக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய சைட்ஸ், நாக்கரி, இன்டீட்டல், லிங்கடின்னு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தின்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுமே தவிர நார்மலாக உங்கள் காம்படிட்டர் போயிட்டு எக்ஸ்ட்ரா லிங்காக கொடுத்துடக்கூடாது. அது தப்பான இது. ஸோ கிளாஸ் டோரில் வந்து 53 நான்-வைஸ் ஜாப் பற்றி கொடுத்துருக்காங்க, ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ரெஃபர் தி சைடு ஆல்சோன்னு போட்டு நான்-வைஸ் ஜாப் லிஸ்ட்டுன்னு போடுறேன். ஸோ இதை வந்து ஹைப்பர் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் இருக்குங்களா, எடிட் கொடுத்துட்டு அந்த லிங்க் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸை போட்டு அப்ளை கொடுங்க. ஓகேவா. இது வந்து ஹைப்பர் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்குது என்னதில். ஸோ இதுதான் வந்துட்டு அவுட்பவுண்ட் லிங்க்ஸு. இப்போ அது வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு. அதாவது வெளியே இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் எங்கேருந்து எடுத்தீங்களோ அந்த சைடாக அவுட்பவுண்ட் லிங்க்ஸாக கொடுக்கணும். அடுத்து வந்து கீ பேஸ்டு இமேஜ் ஆல்ட்ரிபியூட்னா ஆல் டெக்ஸ்ட் ஆர் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் என்ன கீவேர்டை ரேங்க் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டை இமேஜில் கொடுக்கணும். ஸோ இதை எடிட் பண்ணி இமேஜஸில் அந்த கீவேர்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதுவும் வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவதாக பண்ணது. மூணாவதாக பண்ணது பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ் இருக்குது. ஸோ ஒரு இமேஜ் ஒரு வீடியோவாவது உள்ளே இருக்கணும். ஸோ நான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு நல்லது தான் சொல்லிட்டாங்க. அடுத்து இன்டர்னல் லிங்க்ஸ். ஸோ இன்டர்னல் லிங்க்ஸ்னால் என்னென்னா நம்ம வெப்சைட்டோட ரெஃபரன்ஸ் லிங்க் இங்கே எங்கேயாவது கொடுக்கணும். ஸோ நான் சும்மா இப்போதைக்கு நம்மளோட ஏதோ ஒரு பேஜ் இன்டர்னல் லிங்க்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பேஜ் தான் வருது, டாப் 10 ஸ்கூல் இன் தென்காசி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து ஏதோ ஒரு பேஜ் கொடுக்கக்கூடாது, நான் சும்மா சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஜாக இருக்கணும். ஸோ நான்-வாய்ஸ் பிபிஓ பற்றி எழுதியிருக்கேன். ஸோ பிபிஓனா என்ன, சென்னையில் இருக்கக்கூடிய பிபிஓ கம்பெனி லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேஜ் எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஹைப்பர் லிங்க் பண்ணிடணும். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வெப்சைட்டு. ஸோ இது வந்து வேறு கண்டென்ட் நினச்சிக்கோங்க. இது வந்து பெஸ்ட்டு பிபிஓ கம்பெனியோட லிஸ்ட் எது சென்னையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன்னா ஸோ இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ஹைப்பர் லிங்க் பண்ணிடுவேன். இது வந்து என்னோடய பேஜோட வேறு பேஜ், பட் சிமிலர், கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும் இந்த இதுக்கு அப்படின்னா நான் என்னோடய பேஜ்லேயே வந்துட்டு செலக்ட் பண்ணி ஹைப்பர் லிங்க் பண்ணி இன்டர்னல் லிங்க் பண்ணிடுறேன். எடிட் கொடுத்துட்டு அந்த லிங்க்கை போட்டுட்டு அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இன்டர்னல் லிங்க்ஸும் இருக்குது. அதாவது என்னோடய பேஜோட லிங்க்கும் இருக்குது, என்னோடய பேஜ்லேருந்து வேறு வெப்சைட்டுக்கு போகிற எக்ஸ்டர்னல் லிங்க்ஸும் இருக்குது.
ஸோ இன்டர்லிங்க்ஸு இமேஜ் இருக்குது, இமேஜுக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. அடுத்து கீ பேஸ் லென்த்து. ஸோ ரொம்ப பெரிய கீவேர்டாக ரொம்ப லாங்காலாம் வைக்கக்கூடாது. ஓரளவுக்காவது சைஸ் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லாங்காக நீளமான கீவேர்ட் போடக்கூடாது. ஸோ பெஸ்ட்டு நான் வாய்ஸ் பிஓ 2009 சொல்லிட்டு கரெக்டான சைஸில் வந்து லிமிட்டடான இருக்குது. ஸோ கீவேர்ட் பிரேஸோட இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கீவேர்ட் பிரேஸ் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது, இமேஜ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ்லேயும் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கீ பிரேஸ் ஆர் ஃபோக்கஸ் கீவேர்ட், அது மெயின் கீவேர்டு அப்படி சொல்லலாம். நீங்கள் என்ன ரேங்க் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து கீ பிரேஸு, ஃபோக்கஸ் கீவேர்டு இல்லை மெயின் கீவேர்டு. ஸோ இன்ட்ரோடக்ஷன்லாம் அந்த கீவேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லுது, கீவேர்ட் டென்சிட்டி. ஸோ கீவேர்ட் டென்சிட்டினா என்னென்னா எத்தனை டைம் அந்த ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டை ரேங்க் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா சும்மா அந்த கீவேர்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்ட் இன் இந்தியான்னு ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கீங்க. உங்கள் கீவேர்டு வந்து பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. நீங்கள் அடிக்கடி உங்கள் கண்டென்ட்டில் போயிட்டு நிறைய இடத்துல பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ் இந்தியா, பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் இந்தியா நிறைய இடத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கூகுள் வந்து நிறையா டைம் அது போட்டிருக்கனால ரேங்க் பண்ணும். அது அந்த காலத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து நிறைய அல்கதம் ப்ரோக்ராம் அப்டேட் பண்ணாலும் அந்த மாதிரிலாம் நிறையா டைம் கொடுத்தீங்கன்னா ரேங்க் ஆகிறது பதிலாக அவுட் ரேங்க் ஆயிரும். உங்களுக்கு பெனலைஸ் பண்ணுவாங்க, ரேங்கே ஆகாது. ஸோ நிறையா டைம் அந்த கீவேர்டை உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம், ஒரு 3 டைம் 4 டைம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம 4 டைம் அந்த கீவேர்டை உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அதுதான் கீவேர்ட் டென்சிட்டி. கீவேர்ட் டென்சிட்டினா எத்தனை டைம் அந்த கீவேர்டை உள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து எஸ்யூ டைட்டில், அதாவது உங்களோட மெயின் டைட்டில் அந்த கீவேர்டு இருக்கான்னு கேட்குது. ஸோ எஸ்யூ டைட்டில் அந்த கீவேர்டு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸில் அந்த கீவேர்டு இருக்கான்னு கேட்குது. ஸோ மேட்டா டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த கீவேர்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். பெஸ்ட்டு நான் வாய்ஸ் 2025 வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கீவேர்டு இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லென்த்தும் பார்த்தோன்னா ரொம்ப லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதுவும் கரெக்டு. ரொம்ப லாங்காக வந்து போடக்கூடாது. கீவேர்ட் லென்த்தும் கரெக்டாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்டு இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லென்த்தும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹாவ் நாட் யூஸ்டு திஸ் கீ பிரேஸ் பிஃபோர் வெரி குட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னு என்னென்னா ப்ரீவியஸ்லி யூஸ்டு கீ பிரேஸ் நீங்கள் அடிக்கடி பிஃபோரில் போடக்கூடாது. இப்போ எடுத்தோடனே இந்த இடத்துல கீவேர்டு போடுறது, இந்த இடத்துல கீவேர்டு போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் அந்த கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் மால் ப்ராக்டிக்ஸ் தான். கண்டென்ட்குள்ளே வர மாதிரி ப்ராப்பராக கீவேர்டு இருக்கணும். ஸோ அதுவும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டைட்டில், அதாவது ஒரே ஒரு மெயின் ஹெட்டிங் தான் யூஸ் பண்ணணும். மெயின் ஹெட்டிங்னா ஹெட்டிங் 1 தான் மெயின் ஹெட்டிங்கு, சரிங்களா. ஹெட்டிங் 2ங்கிறது 2வது ஹெட்டிங்கு, ஹெட்டிங் 3ங்கிறது 3வது ஹெட்டிங்கு. ஸோ இதுதான் வந்து மெயின் ஹெட்டிங்கு. ஹெட்டிங் போட்டு ஹெட்டிங் 1. ஸோ ஒரே ஒரு ஹெட்டிங் தான் யூஸ் பண்ணணும் மெயின் ஹெட்டிங்காக. சப் ஹெட்டிங் வந்து எத்தனை நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ்லி யூஸ்டு கீ பிரேஸ் நம்ம யூஸ் பண்ணல, ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண கீ பிரேஸ் யூஸ் பண்ணல. இது யூனிக்காக தான் இருக்குது. சிங்கிள் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு H1 டேகு. அடுத்து கீ பிரேஸ் வந்து ஸ்லக்கில் இருக்குது. ஸ்லக்குங்கிறது இது தான். ஸோ இந்த இடத்துல கீவேர்டு போட்டிருக்கோம். ஸ்லக்குங்கிறது என்னது, யூஆர்எல்க்கு அப்புறம் வரக்கூடிய வேர்டு தான் ஸ்லக். ஸோ அதுவும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து சப்ஹெட்டிங்கில் கீவேர்டு இருக்கானா ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஹெட்டிங்கில் அந்த கீவேர்டை போட்டிருக்கோம். ஒரு ஹெட்டிங்கில் மட்டும் அந்த கீவேர்டு கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் ஹெட்டிங்லேயும் கீவேர்டு இருக்குது, சப்ஹெட்டிங்லேயும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து க்ரீன் கலர் வந்துருச்சு. ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா there is no link which use your key brace as synonyms as the anchor text. அதாவது எந்த லிங்க்லேயும் உங்களோட கீவேர்டை வர மாதிரி நீங்கள் போடல. காம்பீட்டிங் லிங்க்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து வேறு ஒரு சைட்டோட லிங்க்கை உள்ளே கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ அந்த லிங்க்கில் கீவேர்டை போட்டு ஹைப்பர் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆயிரும், உங்களோட கீவேர்டோட இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போயிடும். சரிங்களா. அதுதான் வந்து காம்பீட் லிங்க்ஸ். நீங்கள் ஆங்கர் டெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த ஆங்கர் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு வெப்சைட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கீவேர்டை வந்து போடக்கூடாது. ஸோ நிறைய இடத்துல ஹைப்பர் பண்ணும்போது நிறைய ஆங்கர் டெக்ஸ்ட்டில் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்லக்கில் யூஸ் பண்ணணும், சப்ஹெட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். டெக்ஸ்ட் லென்த்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு 300 வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ரொம்ப பெரிய பெரிய டெக்ஸ்ட் பேராவெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 300 வேர்ட்ஸ்க்குள்ளே வருது ஒவ்வொரு பேராகிராஃபும். குட்டி குட்டியாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேராகிராஃப் வைக்கணும். ரொம்ப நீளமாக லாங் பேராகிராஃபாக வந்து வைக்கக்கூடாது, சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் வைக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்யூ டைட்டில் வித் எஸ்யூ டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ரொம்ப லாங்காக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம 17 விதமான சஜஷனை அது கொடுக்கக்கூடிய சஜஷனுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஆப்டிமைசேஷன் செஞ்சுருக்கோம், சரிங்களா.
இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. எஸ்யூ வந்துட்டு க்ரீன் கலர் வந்துச்சு. ரீடபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, படிக்கிறது வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். கண்டென்ட்டோட குவாலிட்டி தான் ரீடபிலிட்டி. ஒருத்தர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும், படித்து புரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராமட்டிக்கலாக எழுதணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பக்கத்தில் ரீடபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீடபிலிட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிறைய சஜஷன் கொடுக்கும். ஸோ எல்லாமே க்ரீன் வரணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாமே க்ரீன் வந்தால் நல்லது தான். ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா, வேர்ட்ஸ் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. நீங்கள் ஒக்கால்பரி யூஸ் பண்ணுறது ரொம்ப புரியாத வேர்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டை எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள், உள்ள புரியாத மாதிரி யூஸ் பண்ண வேணாம். அடுத்து டிரான்சிஷன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 17.9% தான் இருக்குது, விச் இஸ் நாட் இனஃப்னு போட்டிருக்கு. ஸோ டிரான்சிஷன் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டென்ட் வந்து நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ டிரான்சிஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன் அதர், தேர் ஃபோர், ஹவெவர், இன் அடிஷன், ஆஃப்டர் தட், சிமிலர்லி, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டென்ட் எழுதும்போது சிமிலர்லி, ஆஃப்டர் தட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபர்தர் மோர், ஹவெவர் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, இன் கன்க்ளூஷன், சிமிலர்லி இந்த மாதிரிலாம் நம்ம உள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை டிரான்சிஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம கண்டென்ட் எழுதும்போது உள்ளே யூஸ் பண்ணணும். பட் நம்ம கண்டென்ட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மோர் ஓவர், ஹவெவர், சிமிலர்லி, இன்கன்க்ளூஷன் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இது க்ரீன் ஆயிரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அப்பயுமே வந்து அது பத்தலை. ஸோ இன்னும் நிறையா வந்து டிரான்சிஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அது க்ரீன் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டும் டிரான்சிஷன் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ கரெக்டாக அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வந்துடும். ஸோ நம்ம என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அது பத்தாது, டிரான்சிஷன் வேர்ட்ஸ் பத்தலை. சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக நான் ஸ்பெல்லிங் மிஸ்டோட போட்டுருந்தேன், இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன் இன்கன்க்ளூஷனை. இப்போ ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. சரிங்களா? இதை க்ரீன் கலராக கூட இன்னும் நிறைய டிரான்சிஷன், தேர் ஃபோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ ஹவெவர் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் வேர்ட்ஸ். நான் சும்மா இப்போதைக்கு ஏதோ ஒரு இடத்துல போடுறேன், நீங்கள் கண்டென்ட் எழுதும்போது நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ 23% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய டிரான்சிஷன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடும். அடுத்து பேசிவ் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. கிராமர், ரீடபிலிட்டின்னு வரும்போது இது கண்டென்ட் ரைட்டிங்கை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆன் பேஜ் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டென்ட் எப்படி குவாலிட்டி எழுதணுங்கிறத இப்போ கற்றுட்டு இருக்கிறோம். ஸோ பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பற்றி தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளோட நம்ம அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கை வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், புக்கை என்னால் வாங்கப்பட்டது அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே இந்த மாதிரி பேசிவ் வாய்ஸ்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆக்டிவ் வாய்ஸ்லேயே வந்து கண்டென்ட் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால் யூ ஆர் நாட் யூஸிங் டூ மச் பேசிவ் வாய்ஸ். ஸோ பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக புரியாதில்ல நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்தோன்னா ஆக்டிவ் வாய்ஸில் தான் பேசுவோம். சரிங்களா? நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் வாய்ஸில் தான் நான் புக்கை வாங்கினேன் இந்த மாதிரி தான் பேசுவோம், புக்கு என்னால் வாங்கப்பட்டது அப்படிலாம் பேசிக்க மாட்டோம். ஸோ அதனால் பேசிவ் வாய்ஸ் வந்து அதையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். தேர் இஸ் நோ ரிப்பீட்டிவ் சென்டென்ஸ் பிகினிங் தட்ஸ் கிரேட்னு போட்டிருக்கு. ஸோ கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில சென்டென்ஸ்லாம் திரும்ப திரும்ப அந்த சென்டென்ஸை உள்ளே யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இல்லாமல் உங்கள் கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸை பற்றி படிக்கணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி யூஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ வாண்ட் கூகுள் டு கிரால் அண்ட் இண்டெக்ஸ் ஒரு பேஜ் தென் யூஸ் இட் அப்படின்னு போட்டிருக்கு. திருப்பியும் பார்த்தோம்னா அதுக்கு சிமிலராக வேறு ஒன்று எழுதியிருப்போம், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு கூகுள் இண்டெக்ஸ் ஒரு பேஜ் யூஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டென்ட் எழுதும்போது என்ன பண்ணுவோம், சிமிலராக ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரே இதை மாற்றி மாற்றி உள்ளே எழுதிட்டே இருப்போம். சில பேர் கண்டென்ட் எழுதும்போது திரும்ப திரும்ப அது வந்துகிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கண்டென்ட் எழுதாமல் யூனிக்காக கண்டென்ட் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் சப்ஹெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ சப்ஹெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்னா ஒரு மெயின் ஹெட்டிங் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹெட்டிங் 2 இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு சப்ஹெட்டிங் இருக்கணும், ஹெட்டிங் 3 இருக்கணும். ஸோ கரெக்டாக ஹெட்டிங் 1, 2, 3 சொல்லிட்டு ஈக்குவலாக பிரிச்சுருக்கேன். ஸோ அது பர்ஃபெக்டாக இருக்குது. பேராகிராஃப் லென்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 300 வேர்ட்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது, அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. சென்டென்ஸ் லென்த்து அதுவும் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கணும். பாருங்கள், சின்னதாக தான் எழுதியிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரீடபிலிட்டியும் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டிரான்சிஷன் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம எடிட் பண்ணது வந்துட்டு யோஸ்ட் எஸ்இஓவில்
எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாமே க்ரீன் வந்துடுச்சு. இதுவும் வந்துட்டு நம்ம க்ரீன் வரதுக்கு டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் மட்டும் இன்னும் 2-3 ஆட் பண்ணால் வந்துடும். ஸோ பர்ஃபெக்டாக ஒன்று கூட மிஸ்டேக் இல்லாமல் எஸ்யூ வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து அங்கங்கே நடுவில் கீவேர்டை போட்டிருப்பேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக உள்ளே வந்துட்டு அந்த கீவேர்டை வந்து மீனிங்ஃபுல்லாக வர மாதிரி, சும்மா சைடில் நான் சொருகி இருக்கேன்ல இது மாதிரி இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி இப்படிலாம் வந்து ஆட் பண்ண வேணாம். நீங்கள் உள்ள கண்டென்ட்குள்ளே அந்த கீவேர்டு வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ஈஸி. யோஸ்ட் எஸ்யூவை ஈஸியாக வந்து உங்களுக்கு இவ்வளோ ஆப்டிமைசேஷன்ஸ் இருக்குது. ரேங்க் மேத்தில் இன்னும் அடிஷ்னலாக சொல்லும், இன்னும் நிறைய ஆப்டிமைசேஷன் அது கொடுக்கும். செமாண்டிக் எஸ்யூ கம்ப்ளீட்டாக வேறு, அது வந்து அட்வான்ஸு. இப்போ இது வந்து நம்ம கீவேர்டை வந்து சொல்லி புரிய வைக்கிறோம். செமாண்டிக் எஸ்யூ வந்து அந்த மாதிரி இருக்காது. ஒரு கண்டன் எழுதுனாவே கூகுள் புரிஞ்சுக்கும், ஓகே இதை பற்றி கண்டன் தான், இதை காட்டலான்னு சொல்லிட்டு. பட் இது வந்து நம்ம பழங்காலமாக பல வருடங்களாக யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரேங்க் பண்ண ஒரு வெப்சைட்டை பார்க்கலாம். பெஸ்ட் டிஜிமாட்டிக் கோர்ஸ் இன் சேலம்க்கு fitta.in ரேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த காலத்து மெத்தட் இருக்கக்கூடிய ரேங்க் மேத் யூஸ்ட் எஸ்யூ யூஸ் பண்ணுற இந்த ஆப்டிமைசேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேட்டா யூஆர்எல் போட்டிருக்காங்களா, டிஜிமாட்டிக் ட்ரைனிங் இன் சேலம் கீவேர்டு இருக்கா, மெயின் ஹெட்டிங்கில் அந்த கீவேர்டு இருக்கா, டிஜிமாட்டிக் கோர்ஸ் இன் சேலம் கீவேர்டு இருக்கா, அப்புறம் இந்த கண்ணன்லேயே டிஜிமாட்டிக் கோர்ஸ் ஃபஸ்ட் இன்ட்ரோவில் இருக்குதா. ஸோ நான் சொன்ன மாதிரி டைட்டிலில், இன்ட்ரோவில், யூஆர்எல்ல ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஒரு ஆன் பேஜ் எஸ்யூ யோஸ்ட்டில் பண்ண ரேங்க் மேத்தில் யோஸ்ட்டில் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பல வருடங்களாக 10-15 வருஷமாக நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செமாண்டிக் எஸ்யூ வந்து ஒரு அட்வான்ஸ் மெத்தடு. அது சண்டே டைம் நான் ஃப்ரீயாக எடுத்தேன்னா எடுப்பேன், சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு யோஸ்ட் எஸ்யூ யூஸ் பண்ணி ஆன் பேஜ் எஸ்யூ யூஸ் பண்ணுறது. ஸோ பொதுவாக நம்ம 3 வந்து நம்ம கற்றுக்குவோம். ஆன் பேஜ் எஸ்யூ எப்படி வந்துட்டு ஒரு எஸ்யூ பண்ணுவோன்ட்டு, அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்யூ எப்படி வந்துட்டு பேக்லிங்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, அடுத்து டெக்னிக்கல் எஸ்யூ வெப்சைட்டில் இருக்க எரர்ஸை சால்வ் பண்ணுறது, வெப்சைட் எப்படி ஸ்பீடாக மாற்றுறது, இதெல்லாம் கற்றுக்குவோம், சரிங்களா. ஸோ எஸ்யூ பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் நல்லா லிசன் பண்ணி என்னோடய வீடியோவை 10-15 டைம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே தவிர சும்மா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோன்னே எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வந்து ஒரு சில பேர் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்குவாங்க, சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். அதனால் எஸ்யூ சப்ஜெக்டை பார்த்துட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வேஸ்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேணாம். எஸ்யூ மட்டும் தான் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். ஃபேஸ்புக் அட் கூகுள் ஆட்ஸில் வெறும் செட்டிங்ஸ் தான். செட்டிங்ஸை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸ்ட்ராட்டஜி தான் அது கம்ப்ளீட்டாக. அது வந்து பெருசாக வந்து ரொம்ப யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. எஸ்யூ வந்து கொஞ்சம் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கை யோசித்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்யூவில் வந்துட்டு. அப்போ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எஸ்யூ கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா. இப்போ எல்லாத்துக்குமே நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன், உங்களோட 108 போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரு கண்டென்ட் போட்டு எனக்கு ஆப்டிமைஸ் பண்ணி காட்டணும். ஸோ நாளைக்கு கிளாஸில் நீங்கள் ஆன் பேஜ் எஸ்யூ எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுவேன். லெஃப்ட் சைடில் ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் போஸ்ட் கொடுங்க. ஜாட்ஜிபிலேருந்து ஒரு கண்டென்ட் எடுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா நீங்களே வந்து 600 வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் எழுதி ஆப்டிமைஸ் பண்ணிங்க. இங்கிலீஷ் நல்லா எழுதுவீங்க அப்படின்னா. தெரியலனா ஜாட்ஜிபிடி போயிட்டு பெஸ்ட்டு டாப் 10 ஸ்கூல் இன் தமிழ்நாடு 1000 வேர்ட்ஸில் நீட் அப்படின்னு போடுங்க. அதுவே கண்டென்ட் கொடுக்கும் 1000 வேர்ட்ஸில். ஸோ அதை வந்து ஹெட்டிங்கு சப்ஹெட்டிங்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா ட்ரையலுக்காக இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி அது கொடுக்குது இல்லையா. ஸோ இதை வந்து ஒரு இதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத பட்சத்தில் இந்த கண்டென்ட்டை டைட்டிலில் போட்டு உள்ள கண்டென்ட் போட்டு இப்போ யூஸ் டெஸ்ட் கீழே வந்துட்டு 1 by 1 நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, கவலைப்பட வேணாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 1 or 2 days கழிச்சு தான் எல்லாம் க்ரீன் வர வச்சுருக்காங்க, ஓகேவா. சில பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு புரியல அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து 2 க்ரீன் கலர் கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னே அர்த்தம், சரிங்களா. ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டு நீங்கள் இதை லாகின் பண்ணிட்டு ஆல் போஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் போஸ்ட் பண்ணி யோஸ்ட் எஸ்யூவில் 2மே க்ரீன் வர மாதிரி பண்ணணும், சரிங்களா. இப்போ ஆன் பேஜ் எஸ்யூ யோஸ்ட் மட்டும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் என்ன டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணாத இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டே கொடுத்தாச்சு. இப்போ டூல்ஸ் எதாவது வேணாலும் அது கொடுப்போம். அதனால் மிஸ் பண்ணாமல் என்னோடய கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணிட்டா அது புரியாமல் போயிடும், அப்புறம் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அப்புறம் ஒரு ஃப்ளோ இருக்காது உங்களுக்கு. இப்போ ஒரு வாரம் கிளாஸ்னால் 2 நாள் தான் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, மீதி 4 நாள் லீவுனா ஒரு ஃப்ளோவாக வராது. அதனால் எப்படி இருந்தாலும் அந்த கிளாஸை வந்து டைம் ஒதுக்கி பண்ணிடுங்க. இப்போ நான்லாம் வந்து என்னோடய சப்ஜெக்ட் இல்லாமல் வேறு மற்ற சப்ஜெக்ட்லாம் கூட 6 மாதம் 1 year கற்றுட்டு இருக்கேன், என் சப்ஜெக்டை தாண்டி வெளியே. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிகேஷன் வந்து கற்றுக்கிறதுக்கு இருக்கணும். அப்போ லேர்னிங்க்கு உங்களோட தேவைக்கு, உங்கள் நீடுக்கு, உங்களோட கெரியர் அப்டேட்க்கு நீங்கள் ஏன் பண்ணுறதா நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ யாரும் கற்றுக்கல வரலை அப்படின்னா எனக்கு பிரச்சனையும் கிடையாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வரீங்க, டைம் ஒதுக்கி டவுட்டை கேட்டு ப்ராப்பராக வந்துட்டு கிளாஸை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் யோஸ்ட் எஸ்யூ மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு கிளாஸில்?
அடுத்த கிளாஸில் ரேங்க் மேத் வந்து பார்ப்போம். ரேங்க் மேத் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தேவேந்திர பாரதி மேம், நிர்மலா தேவி மேம், நிவேதா மேம், அனுஜா மேம், ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லுங்கள் அன்மியூட் பண்ணி. இருக்குன்னா என்ன டவுட்டுன்னு கேளுங்க. ரொம்ப புரிஞ்சுக்க கஷ்டமாக இருந்துச்சுங்களா? சொல்லுங்கள் மேம். நிர்மலா மேம். சார் எனக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு சார், புரிஞ்சுதுங்க. ஓகே இந்த மேம். இப்போ ஓப்பன் இருக்க இந்த வெப்சைட் வந்து WordPress சிஸ்டம் சார். வேர்ட் ப்ரெஸ் மேம். உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். இந்த URL கிளிக் பண்ணி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க. நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இது வந்து URL. இந்த இது அட்மின் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டென்ட் யூசர் கிரியேட் நேமு. பண்ணலாமா சார்? என்னங்க மேம்? இது எவ்வளோ கண்டென்ட் வேணாலும் கிரியேட் பண்ணலாமா சார்? நீங்கள் எவ்வளோ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காக தான் இந்த வெப்சைட் கொடுத்துருக்கேன். இது URL, இது பாஸ்வேர்டு. நீங்கள் ரெண்டும் க்ரீன் வர மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் வேணாலும் போட்டுக்கலாம் உள்ள ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும் மேம். க்ரீன் வர வைக்க முடியுதா உங்களுக்கு புரிஞ்சாலும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேவேந்திர பாரதி மேம் புரிஞ்சிருச்சுங்களா உங்களுக்கு? சார் கேக்குதுங்களா? கேட்குது மேம். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். சார் இது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் டவுட் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. சார். ஆமாம் மேம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்ன இப்போ டவுட்டோ நாளைக்கு கேளுங்க. இது ஃபுல்லுமே கண்டிப்பா. ப்ராக்டிக்கல் கிளாஸ் தானே, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் நாளைக்கு கேளுங்க. நிவேதா Sure, மேம் sir. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? ஷியோர் மேம். எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்க சார். ஓகே நான் மேம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ நீங்க பிளகின்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சார்? ஆமாங்க மேம். ஃபர்ஸ்ட் எஸ்இஓ. ஸோ அது ஆமாம். வந்து போய் ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரியேட் பண்ணி ஒரு நியூவா ஒரு ஆர்டிக்கிளோ இல்ல பிளாகோ ஏதோ எழுதுறேன்னா, அதுக்கு கீழே டிஃபால்ட்டாவே அது இருக்குமா ஆல்ரெடி? என்னதுங்க மேம்? அந்த எஸ்இஓ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே காமிக்குது இல்லையா? டிஃபால்ட்டாகவே காட்டும் மேம் என்னென்ன பண்ணணுங்கிறத. அதுதான் நான் கேட்டேன் சார். ஏன்னா இப்போ பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் காட்டுமா? இல்ல கிரியேட் பண்ணும்போதே காட்டுமான்னு அந்த பப்ளிஷ் டவுட் மட்டும் பண்ணுறதுக்கு தான் முன்னாடி இருந்துச்சு. காட்டும். பப்ளிஷ் பண்ண பிறகு ஓகேங்க. காட்டாது. டைட்டில் உள்ள கண்டென்ட் போட்டுட்டிங்கன்னா அது எது ம். எதெல்லாம் மிஸ் ஆகுதோ சஜஷன் காட்டும். கீவேர்டு டைட்டில் அப்புறம் இல்லை எடிட் URL பண்ணும்போது காட்டும். திருப்பியும் அது காமிக்கும் ஆமாம், இல்லைங்களா திருப்பியும் சார்? காட்டும். ஆரஞ்சு கலர், ரெட் கலரு இந்த மாதிரி ம். மாறும். ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தான் அது ரெட் கலர் போகும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஏன் அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணலை. புரியுதுங்களா? ஓகே, ஓகே. நிறைய இது விட்டுருக்காங்க. ம். நான் 19மே க்ரீன் ம். கலராக வர வச்சுருக்கேன். பட் இவங்க இதில் ஒரு சிலது மிஸ் பண்ணியிருப்பாங்க, தெரியாமல் இருக்கும். நிறைய போல்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. கீவேர்டை மட்டும் தான் போல்டு பண்ணணும். டைட்டில் கரெக்டாக ம். ஹெட் கொடுக்கணும். ப்ராப்பராக அரேஞ்ச் ம். பண்ணணும். அது மாதிரி ஒரு இமேஜ் போட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். சரிங்க சார். ஓகேங்க. ஓகே. எந்த இன்னைக்கு டாபிக்ஸ் வேணாலும் போட்டு எது பிராக்டிஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு. எந்த டாபிக் வேணாலும் பண்ணிக்கலாம். டாப் 10 ஸ்கூலு, பெஸ்ட்டு ஃபினான்ஸ் ம். கம்பெனி எது, டாப் 10 ஆண்ட்ராய்ட் ஃபோன் எது, ம். உங்களுக்கு எந்த ம். கண்டென்ட் கீவேர்டாக எடுக்கிறீங்களோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி கண்டென்ட் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். சரிங்க ஓகேங்களா? சார். ம். ம். ஓகே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்கள் நாளைக்கு கேளுங்க. இப்போ ஆன் பேஜ் ம். எஸ்யூ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய கம்பெனிஸ் ஆன் பேஜ் எஸ்யூக்கு மட்டும் ஒர்க் கொடுப்பாங்க. சில கம்பெனி பேக்லிங்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒர்க் கொடுப்பாங்க. சில கம்பெனி டெக்னிக்கல் எஸ்யூக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் 3ல் எதில் நீங்கள் ஸ்கில்லாக இருந்தாலுமே உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்யூ ஃபுல்லும் தெரியலனாலும் ஆன் பேஜ் எஸ்யூ நல்லா ஆப்டிமைஸ் பண்ண தெரியும்னா அதில் கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா நம்ம கிளைண்ட்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்க வெப்சைட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் பேட்ச் எடுக்கிறனால ஆக்டிவாக நான் வச்சுருக்கேன். ஸோ ட்ரைனர் எடுக்கிற கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நாளைக்கு வந்து சனிக்கிழமை வந்து டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். நாளைக்கு வந்துட்டு ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கனெக்ட் ஆவாங்க. சனிக்கிழமைனா நம்ம டவுட் கிளியரிங் வச்சுருக்கிறோம். ஸோ 25ஆம் தேதி நாளைக்கு வந்து 2:30க்கு வந்து டவுட் கிளியரிங் செஷன் இருக்கும். அதில் வந்து அட்டன் பண்ணுங்கள். சண்டே நான் வந்து இது எடுக்கிறேன். நான் டவுட் கிளியரிங் முடித்த பிறகு நம்ம பேட்ச் அந்த இதிலே நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் தனியாக கூட கேட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நடுவில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, ஏன்னா பிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. எனக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். லாகின் பண்ணுங்கள். லாகின் எதாவது ஆகலை யாராவது வருதுன்னா எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே சைன் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.